நான் வந்து வாழ்க்கையில் என்னை வளர்த்துக்கிறதுக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? இப்போ நான் என்ன இருக்கிறேனோ அதை விட என்ன இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் முன்னுக்கு வந்தால் போகிறோம். நான் பெருசாக அப்படி வரணும் இப்படி வரணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை கிடையாது. நான் என்னவா இருக்கிறேனோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கணும். ஏ ஸ்டெப் அஹெட், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிற ஒரு சின்ன கொள்கை வச்சிருக்கிறதால நான் வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து மேலே வந்து இன்னைக்கு உலக நாடுகள் பல பறந்துட்டேன். என் புத்தகங்கள் வந்திருக்கு. சிலரால் மதிக்கப்படுகிறேன், சிலரால் மிதிக்கப்படுகிறேன். எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது, எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கை முறையில். ஆனால் நான் முன்னுக்கு வருவதற்கு நான் கையாண்ட ஒரே தாரக மந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, உன்னால் படுத்து தான் கிடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தால் ஒரே ரிக்வஸ்ட்டு என்ன, ஏஞ்சி உட்கார், நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். உன்னை யாரும் பரதநாட்டியம் ஆட சொல்லலை, படுத்து தான் கிடைக்க முடியும்னு சொல்லிட்டாங்களா, எந்திரிச்சு உட்காரு, ட்ரை பண்ணு. சார் இப்போ என்னால் உட்கார முடியுது அப்படின்னா நில்லு. சார் பரவாயில்ல சார், இப்போ எனக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, நட. சார் இப்போ நடக்க முடியுது சார் என்னால், ஓடு. பரவாயில்ல சார் என்னால் ஓட முடியுது, குதிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ண. வேற ஒன்றும் கிடையாது. நீ என்ன இருக்கிறியோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வா. ஏன்னா புஸ்தகம் படிக்கிறவங்க கூட சொல்கிறேன் பாருங்களேன், சில புஸ்தகத்தை எடுத்த உடனே 300 பக்கமா, இது எப்போ படிக்கிறது, அப்பா நம்மளால படிக்க முடியாது, ஜென்மத்துக்கும் வச்சுடுவோம். வானாங்க 2 பக்கம் படிங்க. நான் எவ்வளோ படிக்க போகிறேன், இன்னைக்கு 2 பக்கம் படிச்சுட்டு நான் அதோட வச்சிடுறேன், நான் 3 பக்கம் படிச்சுட்டு வச்சிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆரஞ்சியை திங்கணும்னா அப்படியே நாம் என்ன அந்த சிம்பன்சி மாதிரி அப்படியேவா உள்ள விட முடியும்? ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றேன்னா சொலையா உரிச்சு 1 சொலை 2 சொலை 3 சொலை தானே சாப்பிட முடியும். அது மாதிரி மனுஷன் ஒரு சாப்டர் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னேற முடியும். ஒரு ஸ்டெப்பு அகடா போ. இந்த ஒரு சூத்திரத்தை வாழ்க்கையில் பிடிச்சிக்காங்க. நான் என்ன இருக்கிறேனோ அதுவே வெட்டி முறிச்சாச்சுன்ற முடிவுக்கு வராதிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற தாரக மந்திரத்தை உங்கள் மனசில் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்கள் வெற்றியை கடவுளால் கூட தடுக்க முடியாது.